Good morning dear students. Today 10th Mathsல relation and functions அதை பற்றி பார்க்க போகிறோம். இது யூனிட் 1 10th Maths யூனிட் 1 relation and functions அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ relation and functions இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செக்ஸு. இது ஆல்ரெடி 9th நம்ம பார்த்துருப்போம். இந்த செக்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நம்ம 10th பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதிலிருந்து ரிலேஷன்லேருந்து ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இதை பற்றிலாம் நம்ம யூனிட் 1ல் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9th செக்ஸ்னால் என்னன்னு பார்த்துருப்போம். செக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட், அதுதான் செக்ஸ். சரியா? இப்போ செக்ஸ் என்ன பார்த்தோம்னா இப்போ கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர், கலெக்ஷன் ஆஃப் 10 நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன வரும்? இப்போ செட்டுக்கு ஏதாவது ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். 10 நேச்சுரல் நம்பர் உங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் அப்படின்னா தான் 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு வரும். இது கலெக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். இந்த மாதிரி நம்ம செட்டாக எழுதலாம். இதை தான் செட் அப்படின்னு சொல்லுவோம், வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் பேர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 2 2ஆக பேர் பண்ணுறது, 2 2ஆ. சரியா? டபுள் பேர் அப்படின்னா அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு நமக்கு எத்தனை செட்டு தேவைப்படும்னா 2 செட்டு தேவைப்படும். அந்த 2 செட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேராக எழுத போகிறோம். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள். ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன், பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். அதை டயக்ராமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஏங்கிற ஒரு செட்டு, இது பிங்கிற ஒரு செட்டு. இப்போ ஏ செட்டில் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா சம் டீச்சர்ஸ், டீச்சர் 1, டீச்சர் 2, டீச்சர் 3. இப்போ பி செட்டில் சப்ஜெக்ட் S1 S2ன்னு ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இந்த டீச்சரை என்ன பண்ணலாம்? S1ஐயும் எடுக்கலாம், S2வையும் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த டீச்சர் S1ஐயும் எடுக்கலாம், S2வையும் எடுக்கலாம். அதே மாதிரி இவங்க S1ஐயும் எடுக்கலாம், S2வையும் எடுக்கலாம். இது மாதிரி பேராக எழுதுறது தான் என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு எழுதலாம். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா A கிராஸ் B. இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? T1 T2 T3. பிங்கிற செட்டில் என்ன எடுத்துக்கிட்டோம்? S1 S2. Now we pair. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை பேராக எழுத போகிறோம். A கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு ஏ செட் A1 A2 T1 T2 T3 கிராஸ் பின்னா S1 S2. இப்போ பேர் பண்ணும். T1 இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஏரோ டயக்ராமில் நான் உங்களுக்கு டயக்ராமில் பேர் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, அது மாதிரி பேர் பண்ண போகிறோம். இந்த டீச்சர்ஸை சப்ஜெக்டோட பேர் பண்ணும். ஃபஸ்ட்டு டீச்சர் 1 S1ஓட பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது டீச்சர் 1 S2ஓட பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டீச்சர் 1 2ஐயும் பேர் பண்ணியாச்சு. அடுத்தது டீச்சர் 2 எடுத்துக்கலாம். T2 S1 T2 S2. அடுத்தது டீச்சர் 3 T3 S1 T3 S2. இது முடிஞ்சோன்னே ஒரு செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஏன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் பேர்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த இதை தான் ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட்டு, இந்த ஒரு எலமெண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்? ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன? 2 செக்ஸை ஆர்டர் பேராக எழுதுனா அதுதான் கிராஸ் ப்ராடக்ட். ஏ கிராஸ் பின்னா ஏவை பியோட பேர் பண்ணணும். இப்போ பி கிராஸ் ஏ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? என்ன பண்ணும்? பிஏ ஏவோட பேர் பண்ணும். S1 S2 கிராஸ் T1 T2 T3.
இப்போ இதை பேர் பண்ணுங்கள். S1 T1 S1. இப்போ சப்ஜெக்ட் 1 எடுத்து இந்த டீச்சரோட பேர் பண்ணுறோம். S1 எடுத்து டீச்சர் 1, அடுத்தது S1 எடுத்து டீச்சர் 2, S1 எடுத்து டீச்சர் 3. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது S2 எடுத்து T1, S2 T2, S3 T3. இந்த மாதிரி பேர் பண்ணும். இதுதான் B கிராஸ் A. இப்போ S1 எடுத்து இது 3 பேர் பண்ணிட்டோம், S2 எடுத்து இது 3 பேர் பண்ணிட்டோம். ஒரு செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா கண்ணு? இப்போ A கிராஸ் B, B கிராஸ் A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியுதா? இப்போ ஒரு சம் நம்பர் எடுத்துக்கலாம். A = 1 2ன்னு வச்சுக்கலாம். B = 2 3. இப்போ இதுக்கு A கிராஸ் B எப்படி போடுவேன்? ஃபஸ்ட்டு 1 எடுத்து இது ரெண்டுக்கும் பேர் பண்ணும். 1, 2, 1, 3. நெக்ஸ்ட்டு 2 எடுத்து இது ரெண்டுக்கும் பேர் பண்ணும். 2, 2, 2, 3. அவ்வளோதான். இது A கிராஸ் B. B கிராஸ் Aனா எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு B எழுதணும், அப்புறம் A எழுதணும். இப்போ இதை எடுத்து B இந்த எலிமெண்ட் எடுத்து 2 எடுத்து இது ரெண்டுக்கும் பேர் பண்ணணும். 2, 1, 2, 2. அடுத்தது 3 எடுத்து 3, 1, 3, 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா A கிராஸ் Bயில் ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்குது. என்ன இருக்குது? 1, 2. B கிராஸ் Aயில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது? 2, 1. இது ரெண்டும் ஈக்குவலாக மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ஈக்குவல். சரியா? இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1, 2வும் 2, 1ம் நாட் ஈக்குவல். அப்போ A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. எப்போ மிஸ் A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஈக்குவலாக வரும்னு கேட்டிங்கன்னா A = Bன்னு இருந்தால், அதாவது ஏவும் இப்போ 1, 2, Bயும் 1, 2 அப்படின்னு இருந்தால் A கிராஸ் Bயும் அதே வேல்யூ தான் வரும், B கிராஸ் ஏவும் அதே வேல்யூ தான் வரும். அப்போ A அதாவது A கிராஸ் B = B கிராஸ் ஏன்னு வரும். ஓகேவா கண்ணு? A = Bன்னு இருந்தால் தான் A கிராஸ் B = B கிராஸ் A வரும். ஏவும் பியும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் ஏன்னு வரும். இப்போ A கிராஸ் B